தலைப்பே பார்த்தீங்கன்னா சிரித்து வாழ வேண்டும் சொன்னோடனே ஆங்கர் மேடம் ஒரு சிரிப்பு காட்டிட்டு போனாங்க, சின்ன திரை நயன்தாரா. நானே அதை பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நான் அருணா மேடம் ரூமில் என்ன அந்த மாவட்ட நிர்வாகம் உள்ளே வாங்க மேடம் உள்ளே வாங்க மேடம் நாங்கள், நான் ஒரு அம்மாட்ட அட்ரஸ் கேட்குறதுக்காக கார் கண்ணாடியை இறக்குனேன். அந்த அம்மா என்னைய குறுகுறுன்னு பார்த்துச்சு. நானே முந்திக்கிட்டேன், அறந்தாங்கி நிசாதான். அந்த அம்மா சொன்னுச்சு, அவ கலராக இருப்பா. நான் சொன்னேன், அது கலர் டிவி, இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. இன்னும் மூஞ்சியை கழுவிட்டு வந்தேன்னா கொடூரமாக இருப்பேன். அந்த அம்மா பயங்கரமாக சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் ஒரு சின்ன நகைச்சுவையாவது பண்ணிவிட்டு போவேமேன்னு. ஏன்னா வர்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஈஸியாக கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் சிரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிரிப்புங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நான் எப்போவோ தற்கொலை பண்ணியிருப்பேன்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாங்க. சிரிப்புங்கிறது எல்லாருக்கும் அது இயல்பாக வந்துடும். ஏன்னா நிறைய இடத்துல நான் தப்பாக நினச்சக்கூடாது, ஆண்கள் மட்டும் கோச்சிக்கூடாது. சார் என்னடா இவ வர்றாளே டிவியில் எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா, வெளியில் வந்தாலும் அப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது சார். இயற்கையாகவே சிரிக்கிற குணம் பெண்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அது இயற்கையாக இருக்கும். ஆண்கள் எப்போவுமே இறுக்கமாகவே இருப்பாங்க. நானே சில நேரத்தில் கேட்பேன், ஏன் ஆண்கள் இறுக்கமாகவே இருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கே சிரிச்சாலும் நம்ம பொண்டாட்டி அடிப்பாளோன்னு பயத்திலே உட்காந்துருப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிப்பாங்க சார். அதனால தான் போகிற எல்லா இடங்கள்லையுமே பெண்களையே குறி வைப்பேன், நல்லா சிரிங்க நல்லா சிரிங்க அப்படின்னு. ஆனால் இந்த மேடை எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நிறைய ஆண்கள், அவரெல்லாம் அந்த பிங்க் கலர் ஷர்ட்லாம் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு, ஜாலியாக சிரிக்கிறீங்க. எனக்கு இந்த மேடை உண்மையிலே வர்ற வரைக்கும் பயத்திலே வந்தேன் சார். ஆஹா இன்னைக்கு வெறும் சேரை பார்த்தா அரை மணி நேரம் பேச போகிறோமோ அப்படின்னு பயத்தில் வந்தேன். ஏன்னா போகிற இடங்களில் நல்லா சிரிச்சிட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், புத்தக திருவிழாவுக்கு வர்ற எல்லாருமே, இப்போ நான்லாம் ஆரம்பத்தில் புத்தக திருவிழாலாம் போனதில்லை. ஆனால் நான் என்னைக்கு போக ஆரம்பிச்சேனோ என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு புத்தகத்தை வீட்டில் கொண்டு போய் வாங்கி வைப்பேன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் பிடித்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு கூட முடிஞ்சா நிகழ்ச்சி முடிச்சுட்டு உள்ளே போய் என்ன புத்தகமெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான புத்தகமெல்லாம் இருக்குன்னு ஒரு பார்வையிட்டீங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. என்ன காரணம் தெரியுமா? புத்தகத்தை படிக்கும் வரை அது வெறும் காகிதம். புத்தகத்தை படிக்கும் வரை அது வெறும் காகிதம். படித்து முடித்து விட்டால் அதுதான் உங்களுடைய ஆயுதம். அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. படிப்போம் சார், வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா படிப்போம். இந்த பிறவி எடுத்ததே சிரிக்கிறதுக்கு மட்டும்தாங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நல்லா கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. மரியாதைக்குரிய ஈரோடு மகேஷ் அவர்கள் மேடைக்கு. நாம் யாவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறப்பு விருந்தினர் திரு ஈரோடு மகேஷ் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளார்கள். அவர்களை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கரங்களை தட்டி நாம் அவரை மீண்டும் ஒரு முறை வரவேற்போம். பெரிய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. நான் லேட்டாக வந்ததுனால உங்களுக்கு காஃபி கிடையாது, குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? என்ன அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல, இப்போதான் எல்லாரும் அப்படி உள்ள வந்து உட்காடுறீங்க, எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன் கலகலகலன்னு சிரிங்க அப்படின்னு சொல்றோம்னா, நல்லா சிரிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கெல்லாம் நிறைய முடி முளைக்குங்கிறாங்க. நல்லா சிரிச்சிருங்க. நல்ல எனக்கெல்லாம் பாருங்க இப்படி எடுத்து போட்டுருவேன், ஏன்னா கலண்டு வந்துடும், அந்த பயத்திலே உள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கையில் சிரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இறைவன் மனுஷங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். எந்த ஊர்லையும் ஒரு மாடு இன்னொரு மாடை பார்த்து சிரிக்காது, சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்காது. ஆனால் அதுக்கு இருக்கிறது கூட நமக்கு நிறைய இடத்துல இல்லாமல் போயிடுது, அது வேற பிரச்சனை. ஆட்டு மாடெல்லாம் சிரிக்காதீங்க, மனுஷங்களுக்கு மட்டும்தான் சிரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காங்க. அதனால வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுங்களேன், வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்மளை மாதிரி பெண்களுக்கெல்லாம் அதிகபட்ச கஷ்டம் என்ன? அதிகபட்ச கஷ்டம் என்ன மேடம்? புருஷன் கூட வாழ்றதா? ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ. நான் எவ்வளவோ தேவலை, நான்லாம் என் கணவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன், கண் கண்ட தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கெல்லாம் தூக்கி அப்படியே ஆற்றுல எரிஞ்சிட்டேன் அவரை. ஏண்டி ஆற்றுல எரிஞ்சேன்னாரு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, எல்லாரும் தெய்வத்தை எறிவாங்க, நான் ஏன் தெய்வத்தை எறிகிறேன்னாரு. அதோட ஓடினவர் தான். எனக்கெல்லாம் உண்மையிலே என் கணவரை பார்த்தா பயமாக இருக்கும் மேடம், நான் அவ்வளோ பயந்த சுபாவம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது தெரியுமா பெரிய கஷ்டம்? நாம் பெக்கிற குழந்தைய கடைசி வரைக்கும் வளர்த்து அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அதுகளுக்கு நல்லது கெட்டது பார்க்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லா ஆண்களையும் கேட்குறேன், யாராவது ஒரு ஆளாவது ஒரு நாளாவது உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு போய் விட்டுருக்கேன்னு சொல்லுங்க, வித்து சாப்பாடு ஊட்டி பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் சொல்லுவேன், கையை தூக்கப்படாது.
என்னடா அப்பா கையை வலுக்கட்டாயமா தூக்குற? யாராவது ஒரு ஆம்பளைங்க சொல்லுங்க சார், காலையில நான் மட்டுமே எந்திரிச்சு கிளப்பி குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி பாத்ரூம் ஒரு புள்ள பார்க்காது, சும்மா அலுவணி ஆட்டம். ஐயா நான் பண்றதுக்கு போதான் எங்க அம்மா பண்றாங்க. ஐயா நீங்க இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு கூட வந்து தொலைச்சிருக்கலாம். ஒரு நல்லா பேச விடுறீங்களா அழகு தேவதைய? காலையில இவங்க எழுப்புறதே பெரிய கஷ்டங்க. பள்ளி நான்லாம் அரசு பள்ளி மாணவி. யாரெல்லாம் இங்க அரசு பள்ளியில படிச்சீங்க? இல்ல அதுக்கு தேவையில்ல. யாரு படிச்சீங்கன்னு கேட்டேன். ஆஹா எங்க ஐயாவை பாருங்க, தாத்தாவை சிகப்பு துண்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பாரு. உண்மையிலேயே அரசு பள்ளியில படிச்ச சந்தோஷம் மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுமா. சுதந்திரமா படிச்சோம், சந்தோஷமா படிச்சோம். எங்க வீட்டிலலாம் நான் தான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு எங்க அப்பா போயிருக்காரு. காலேஜுக்கு நான் தான் முதல்ல போனேன். எங்க அப்பா தான் என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தார். கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எல்லாரும் அரசு பள்ளியில் அப்படி தானே படித்தோம். 9:30 மணிக்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு தான் சார் நம்ம அந்த ஸ்கூல் வாசல்லே காலை வைப்போம். அது வரைக்கும் ஹாயாக கிடப்போம் நம்ம பாட்டுக்கு. அந்த காலையில் ஸ்கூலுக்கு அந்த முதல் நாள் போகும்போது பிள்ளைங்க தேமி அழுகும். போமாட்டேன். அப்பா சப்புன்னு அறைவர், வா உனக்கு என்ன தெரியும், பள்ளிக்கூடத்துக்கு போன்னு உள்ள கொண்டு போய் தரன்னு இழுத்து உள்ள போட்டதுக்கு அப்புறம் எல்லா அப்பாக்களும் டீச்சரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? என்னங்கம்மா? கண்ணை மட்டும் விட்டுட்டு அட்டி உரிச்சு எடுங்க சார். நீங்க சொல்லலைன்னா உள்ள வச்சு கொஞ்சுவாங்க. ஏற்கனவே அங்க உரிக்க ரெடியா இருப்பாங்க. இதுல நம்ம போய் சொல்லிட்டு வருவோம், கண்ணை மட்டும் விட்டுட்டு மொத்தத்தையும் உரிச்சு எடுத்துருங்க சார் அப்படின்னு. அவன் அழுவான், நான் போமாட்டேப்பான்னு. காதத்தோடு மூக்கத்தோடு வாயத்தோடுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லி நம்மளுக்கு கேள்வி கேட்டு பேச வச்சு அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள திணிச்சு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அப்ப நம்ம அழுது அப்பா தரதரன்னு இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள விட்டதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அவன் ஜாலியா வர்றான் ஸ்கூலுக்கு, அப்பா தான் அழுதுகிட்டே வர்றாரு. பார்த்துடா டீச்சரை ஒன்றும் பண்ணிடாதடா. அதுக்கு அவன் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல கிராஸ் பண்ணா என் வேலையை காட்டி போடுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க. குமார் ஹோம்வொர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களோ, நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போடுவாடா. யாரா நீங்கெல்லாம்? இவங்களை அடிக்கவே முடியல மேடம் பள்ளிக்கூடத்தில், அநியாயம் பண்றாங்க. அதை விட பெரிய குடும்பம் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். என் பையன், ஐயா உங்களை பற்றி தான் சொல்கிறேன், என் பையன் ஒரு ஸ்கூலில் சின்னதாக இருக்குது தூரமாக இருக்குன்னு மகேஷ் அவர்கள்ட்ட சொன்னோம். அதாவது முதல் நாள் சொன்னேன், மறுநாள் காலையில் ஸ்கூலை மாற்றினார். என் பையனை அவர் தான் ஸ்கூலில் சேர்த்தாரு. அந்த ஸ்கூலில் பாவம் தொடர்ந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு இருந்தார். என்னைக்கு என் பையனை சேர்த்தாரோ இன்ன வரைக்கும் அந்த ஸ்கூலில் அவரை கூப்பிடல. இது சத்தியமான உண்மை. பையனை கொண்டு போய் அவர் தான் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு நடக்கும் சார். அன்னைக்கு மட்டும் நம்ம பெத்த பிள்ளைங்க நல்லா பாருங்க மேடம், சிவாஜி கணேசனே தோத்துவார் மேடம். அன்னைக்கு காலையில் நம்மள்ட்ட நடிப்பாங்க பாரு, ஒரு நடிப்பு. என்ன தேப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, இப்படியும் பாங்க. அன்னைக்கெல்லாம் நேராக ஒருத்தர் போயிட்டார், சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பராக படிக்கிறான், பெரிய டாக்டரா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கலடா. யாரா எதுக்குடா இவனெல்லாம் பெத்து கூட்டியாந்து என் தலையில கட்டுறீங்க? அதில் இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ டாக்டர் ஆனா என்ன பண்ணுவ, நீ இன்ஜினியர் ஆனா என்ன பண்ணுவ, நீ கலெக்டர் ஆனா என்ன பண்ணுவ. நான்லாம் என்ன எழுதுறேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் என்ன மாதிரி எழுதி விடுவோம் நம்மளும். அன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு, குடியரசுத் தலைவரானா என்ன ஆவ எழுதுறான். ஒருத்தர்லாம் அடிஷ்னல் பேப்பர் வாங்கி எழுதியிருக்கான் மேடம். ஒருத்தர் மட்டும் எழுதாமலே உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டிருக்காரு, எழுதி தொலைடா, குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவ எழுது. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், நான் குடியரசுத் தலைவரானா நான் ஏன் சார் எழுதணும், என் பிஏ தான் சார் எழுதுவான். போய் பிஏ ஏன்டா உனக்கு பிஏ வர வைக்கணுமா? நான் இவங்களை வச்சு மேய்க்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதில் இந்த இப்போ 10வது 12வது வந்துருச்சு. இவங்களோட போராடுற மாதிரி ஒரு வாழ்க்கை எதுவும். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேராக போயிட்டாப்பா, நான் பாஸ் ஆனால் என்ன ஆகும், எனக்குலாம் நெஞ்சு வழியே வந்துடும், அதான்ப்பா ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு என்னமோ இந்த டைலாக் இந்த வருஷம் என் பையன் எனக்கு சொல்லுவானோன்னு பயமாக இருக்குது. நான்லாம் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அவனை பார்க்கும் போதெல்லாம். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இவங்களை மேய்ச்சு கொண்டு போய் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நம்ம ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லுவோம். டீச்சரை பார்த்து அடிங்கன்னு சொன்னது நான்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவேங்க. எங்கள் ஸ்கூலில் நான் அதிகமாக அடி வாங்கின ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சு நானாக தான் மேடம் இருப்பேன். என்னையெல்லாம் எங்கள் அப்பா எதுக்கு பெற்றாரு, கொண்டு போய் அடி வாங்குறதுக்கே பெற்றிருப்பார் போல. நான்லாம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். யாரெல்லாம் இங்கே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்? அதுக்கும் தேவையில்லை.
என்னடா வர வர திருவள்ளூர் திருவள்ளூரா இருக்கு, நார்மலா கத்த மாட்டீங்களா என்னென்ன அநியாயம் பண்றாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்ச் வேற என்ன பண்றது, என்ன மாதிரி தான் அதுவும் இருக்கும். லாஸ்ட் பெஞ்ச் என் தம்பி எல்லாம் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கடைசி பெஞ்சுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, இந்த பார்டரில் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நான்லாம் அந்த பார்டர் 35, ஆனால் அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பார்டரில் பாஸ் பண்ண நம்மளை யாரும் கேவலமாக நினைக்கக்கூடாது. கவியர் அப்துல் காதர் ஐயா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லாம் அந்நிய மண்ணிற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் மட்டும்தான் என் இந்திய மண்ணிற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான்லாம் சாகிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு தான் உழைச்சிட்டு கிடப்பேன். நான்லாம் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள்லாம் ஈரோடு மகேஷ் மாதிரி அமெரிக்காவில் போய் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அது தேவை கிடையாது. நான்லாம் அந்த பார்டரில் பாஸ் பண்ணுறாருங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது ஒரு சந்தோஷமான பெஞ்சு. இந்த பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சார். பெஞ்சு டீச்சர் சொல்கிற ஜோக்கை கேட்டு சிரிப்பாங்க, கடைசி பெஞ்சு டீச்சரையே ஜோக்காக நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான்லாம் அந்த கடைசி பெஞ்சு டீச்சரை பார்த்து சிரிச்ச மணி சிரிச்சு சிரிச்சு அடி பிரிச்சு எடுப்பாங்க. நான் எங்கள் ஸ்கூலில் ரோசி மிஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க மேடம். அவங்க என்னன்னா அடிக்க மாட்டாங்க, அவங்க ஒரு நூதன முறையை கையாளுவாங்க. இந்த இடுப்புக்கிட்ட இப்படி நிரட்டுவாங்க. நான்லாம் அப்படியே மேலே போயிட்டு கீழே வருவேன், அட்டி செம்ம வலிக்கும் அந்த இடம். நாங்கள் ஒரு 4-5 பேர் ரெகுலராக மாட்டுவோம், டெய்லி மாட்டுவோம். எங்கள் லூஸ் மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிச்சோன்னா நறுக்குன்னு கிள்ளி விட்ருவாங்க. கிள்ளி முடிச்சோடனே நாங்கள் ஒரு 4 பேர் நேராக கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் சட்டையை தூக்கி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் செவந்து கிடக்கும். நானும் சட்டையை தூக்கி பார்ப்பேன். செவக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவன் அந்த கலரில் என்னை இறக்குமதி பண்ணியிருக்கான். நானா உண்மையிலே சார் எங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையில் உலகத்தில் எப்படி பிறந்தாலும், என்ன கன்றாவியா பிறந்தாலும் அப்பாக்களுக்கு மகள் தேவதை தான். நான் ஒத்துக்கிறேன், எல்லா அப்பாக்களுக்குமே மகள் தான் தேவதை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா மேலே நான் கோபமாக இருக்கேன் மேடம். நான் உண்மையிலே என் பிறப்பெல்லாம் அவ்வளோ ஜாலி. நான் பிறந்து அப்படி வெளியில் வரும்போது எங்கள் அப்பா வாசலில் நின்று வாங்கி கேட்டிருக்காரு, குழந்தைய கேட்டால் குளவிக்கல்ல கொடுக்குறீங்கன்னு. பயந்துருக்கார் அந்த மனுஷன்லாம். சரி, போட்ட ட்ரெஸ்ஸாவது ஒரு நல்ல கலரில் போடக்கூடாது. எனக்கு எங்கள் அப்பா பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் போட்ட ட்ரெஸ்ஸோட கலர்லாம் என்ன தெரியுமா? மஞ்சள், சிகப்பு. இதென்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, கருப்பு. நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் தெரிஞ்சானா குடிச்சா தாமரையாக ஓடி இருப்பேன் நான். எங்கள் தெருவில் ஒரு கிளவி இருக்கும், நல்ல பாட்டியம்மா. அந்த அம்மா என்னை கூப்பிடும், கேவா கொப்பனுக்கு அறிவே இல்லை, என்ன கலரில் எடுத்து கொடுத்துருக்கேன், இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் மறுநாள் வேற ட்ரெஸ்ஸு போட்டு வருவேன். தம்பி ஸ்நாக்ஸா? நேற்று இப்படி தான் ஒரு மேடையில் எனக்கு கொடுத்தாம தின்னுட்டார் சார் ஒருத்தர். சைடு லைட்டாக கை இப்படி வாங்கிருச்சு, அவ்வளோதான். மறுநாள் சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வருவேன். அந்த கிழவி என்னை கூப்பிடும், வா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் ஒரு நாள் கடுப்பில் கேட்டேன், இன்னுமா உன்னை இந்த ஆண்டவன் எடுக்கவே இல்லை, நான் என்ன கலர் போட்டாலும் கூப்பிட்டு என் உசுரை வாங்கிட்டு இருக்கேன், போ அந்த பக்கம் அப்படின்னு. இந்த அப்பாக்கள் எப்போவுமே அப்படிதாங்க வாழ்க்கையில். இங்கே நிறைய ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், எல்லா வீட்லேயுமே அந்த பெண் பிள்ளை பிறந்துட்டா மட்டும்தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சார், ரொம்ப முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா இருக்கும்போதே சொல்கிறேன், நான் பிறக்கும் போதே ஆண் பிள்ளை பிறக்கணுங்கிற மோகம் அதிகமாக இருந்தது. அது இப்போ சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எல்லா அப்பாக்களும் போய் வேண்டுற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? எப்பா எந்த ஜென்மத்தில் எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துறாத, பொம்பளை பிள்ளையே கொடுறான்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண் பிள்ளை வீட்டில் விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளை வீட்டில் மட்டும்தான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுக்கு ஒரே காரணம் படிப்பு மட்டும்தான் சார். பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டோம், சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அப்பா அம்மாவை வச்சு சோறு போட ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ஒரு காலத்தில் பாருங்க, நீங்கள் எல்லா பெரிய ஆஸ்பத்திரியிலையும் ஒரு கிளவி இருந்து விட்டுருப்பாங்க. அந்த கிளவி யாரை பெற்ற கிளவினே தெரியாது. நீ எங்கே யாருக்கு பிள்ளை பிறந்தாலும் அது 2 டைலாக் வச்சுருக்கோம், வரவு நஷ்டம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா வரவு, பொம்பளை பிள்ளை பிறந்தா நஷ்டங்கும். ஏன்னா இது கட்டி கொடுக்க போகிற மாதிரி எல்லா ஆஸ்பத்திரியிலும் 2 உட்காந்துருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு யாருமே கத்த மாட்டாங்க, எனக்கு சிங்கா குட்டி பிறந்துட்டான். அப்போ மனுஷன் பிறக்கவே மாட்டானாடா. இன்னும் ஒருபடி உசரத்தில் போய் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், அவன் 16 வயசில் ரெடியாக இருப்பான், கொல்லி ரெடி வந்து படுப்பாம்பான். ஆனால் இன்னைக்கு என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? எல்லா அப்பாக்களுக்குமே பெண் பிள்ளை என்பது ஒரு பெரிய வரமாக இருக்குது சார், கொண்டாடுறாங்க. அது குழந்தைய வாங்கும் போதே எனக்கு பொண்ணு பிறந்துருச்சுன்னு யாருமே சொன்னதில்லை, எனக்கு எங்கள் அம்மாவே திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பெண் பிள்ளைங்க இருக்கீங்க, ஆண் பிள்ளைங்க இருக்கீங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள். வீட்டில் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா செல்லம், எல்லா ஆம்பளை பிள்ளையும் அம்மா செல்லம்.
நீங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு வச்சுங்களேன், இல்லை ஒரு பேச்சுக்கு வீட்டில் இருக்க பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அந்த அம்மா எங்கேருந்து ஓடி வருவான்னே தெரியாது. அப்படியே தம்முன்னு ஓடி வருவா. வந்த உடனே அப்பாவை டச் பண்ண மாட்டா, பலார்னு விழுந்துரும். பையனை தான் விடுவா. அறிவில்லை உனக்கு? யாருக்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அவர் உங்க அப்பா. அந்த பையனுக்கு தெரியாத? அவர் உங்க அப்பா. 35 வருஷமா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி எதிர்த்து பேசுறியா? உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி? அந்த ஆள் ஒரு லூசு, நீ வா. இதுக்கு அவன் எவ்வளவோ தேவையில்ல. ஆனால் இந்த பெண் பிள்ளைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அது மாதிரி வீட்டில் ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் பெரிய சொத்து அதெல்லாம். அப்பாக்கள் இன்னைக்கு நிறைய பேர் கலகலன்னு வீட்டில் சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கோம், மனசை விட்டு பேசுகிறோம் அப்படின்னாலே அந்த பொம்பளை பிள்ளை தான். ஒன்றும் வேணாம், நம்ம ரசம் தான் வச்சுருப்போம். மிஞ்சி மிஞ்சி போனால் ரசம் தான் வச்சுருப்போம். இல்லை ஃபஸ்ட்டு இந்த அம்மா இங்கிட்டு கத்த விட்டுச்சு. இந்த அம்மா இப்போ தான் அடக்கி உட்கார வச்சேன். இப்போ அவன் எந்திரிச்சு கத்தனா, இங்கே நான்லாம் யோசிக்க மாட்டேன், மேக்கப்பை களைச்சி போடுவேன் பார்த்துக்க. ஐயா, நான் எங்கேயா ஆம்பளை பிள்ளைங்களை குறை சொன்னேன்? ஆண் பிள்ளைங்க அம்மா செல்லம், பொம்பளை பிள்ளைங்க அப்பா செல்லம். எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா அப்பா தாங்க மாட்டாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று வேணாம். ஏன் எல்லா அப்பாக்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களை பிடிக்குது, எல்லா பொம்பளை பிள்ளைங்க அப்பாவை பிடிக்குது தெரியுமா? ரசம் தான் வச்சுருக்கோம். அந்த பொம்பளை பிள்ளை வெறும் ரசம் தான் வச்சுருக்கோம். அது சென்னையில் ஊற்றுனா ஆவடி வரைக்கும் ஓடும். அதை சாப்பிட்டுட்டு அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மா கைப்பக்கம் அப்படியே இருக்கு. எது இங்கே ஊற்றுறது ஆவடி வரைக்கும் ஓடுறதா? அந்த ரசத்தை அதுவே திங்க முடியாது. ஆனாலும் இப்போ பெண் பிள்ளைங்கள இந்த விட்டு கொடுக்காத அப்பாக்கள். எனக்கு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போன நல்ல ஞாபகம் இருக்குங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் இந்த பள்ளியில் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஏன் எங்கே போனாலும், என் பையன் ஸ்கூல்லேயே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிங்க, சார் தான் வந்து அடிக்க வேணாம்னு சொல்லுவார். நான் அப்படி கிடையாது, நான் அடிக்க சொல்லுவேன் பையன். அவனை நல்லா இருப்பீங்க சார், அடித்து வழங்க சாரும்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, எங்கள் ஸ்கூலில் நான் வாங்காத அடி யாருக்கிட்டையுமே கிடையாது. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, பள்ளிக்கூடத்தில் வாங்குற அடி தான் இன்ன வரைக்கும் இந்த சமுதாயத்தில் என்ன அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற அந்த திராணியும் தெம்பும் எனக்கு இருக்குது. அப்படின்னா இங்கே ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த அடி தான் சார். இன்னைக்கு இவங்களை அடிக்க முடியுதா சார்? முதல்ல நம்மளும் கிளம்பி வர்றாங்க சார் வீட்டிலேருந்து. பேரண்ட்ஸை முதல்ல சொல்லணும். முதல்ல நம்ம பெற்றவங்க பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட வந்து, அம்மா டீச்சர் என்னை அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னோட நம்ம உடனே சேலை கட்டி வரைஞ்சு கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு அங்காளி பங்காளி பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் தெரியாதவன் ஆட்டோவில் போகிறவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. 5 நிமிஷம் உட்காந்து நாம பெத்த வானரம் என்ன பண்ணுச்சு, பண்ணிருக்கும், பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா இவங்களை பற்றி நமக்கு தெரியும். குழந்தைங்க முதல்ல சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்க தோக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் சத்தியமாக கிடையாது. எந்த குழந்தையெல்லாம் தோற்று போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பெற்றோர்கள் தான் நல்ல பெற்றோர்கள். நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல. ஜெயிக்கிறவங்களால என்ன கற்றுக்க முடியுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் தோக்குறவனால எல்லாமே கற்றுக்க முடியும். இனிமேல் தோக்கக்கூடாதுங்கிறதையும் அவனால் கற்றுக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் அடிங்கிறத குழந்தைங்க வாங்கிட்டுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் என்பது நிறைய கொடுப்போம், தப்பே கிடையாது. எல்லாத்தையும் விட நான் எல்லாரையும் சொல்லலை. இன்னைக்கு நானே கொண்டு போய் லேட்டாக தான் என் குழந்தைங்களாம் ஸ்கூலில் சேர்த்தேன். 5 வயசில் நம்மளும் சில தப்பு பண்ணுவோம். வாயை தோந்தனே பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். அம்மான்னு கூட சொல்ல தெரியாதுங்க. வீட்டில் பேசுனா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். உள்ளே விட்டோன்னே மிஸ்ஸு சொல்லும், பேசக்கூடாது, இப்போ தாண்டி வாயை திறந்தோடனே எங்கள் அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்கு என்ன தெரியும், காலையில் எந்திரிச்சு நான்லாம் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச சைலாங்கெல்லாம். நான்லாம் வந்து 97 பிறந்த ஆள். ஜஸ்ட்டு 2K. ஐயா நீங்கள் போன பாருங்கய்யா, 2K கிட்ஸுங்க. நான்லாம் இந்த 80s 85 அந்த 75 அந்த இதெல்லாம் பிறந்தவங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. 5 வயசு 6 வயசில் தான் ஸ்கூலில். நான் 87ங்க, ஒத்துக்கிறேங்க, நான் 87ங்க. விட்டா ஆதார் கார்டெல்லாம் கேட்பாங்க போல இருக்கு. என்னங்க திருவள்ளூரில் கூட்டி வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்ன? யாரு? நான்லாம் சும்மா சொல்ல மாட்டேன், அம்புடைய ஜெராக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவேன். 87 பிறந்தோம் நாங்களாம். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 5 வயசு 6 வயசுல தான் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறதே சட்டம். அது இன்னைக்கு அப்படி கிடையாது. மாசமானோடனே பதறாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு. ஏடா மாசம் தானே ஆயிருக்கு, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு போய். அது அப்போ தான் காலையில் எந்திரிச்சு கண்ணே முழிச்சிருக்காது. அதை குளிப்பாட்டி, அதுக்கு ட்ரெஸ்ஸு மாட்டி, அதுக்கு ஷூ மாட்டி, அதுக்கு டையை மாட்டி, எல்லாம் மாட்டி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, காலையில் 2 இட்லியை உள்ளே வச்சு திணிச்சு, எக்காரணத்தை கொண்டு அந்த 2 இட்லி வெளியில் வந்துடக்கூடாதுன்னு ஒரு டையி, எக்காரணத்தை கொண்டு அந்த 2 இட்லி கீழே இறங்கிடக்கூடாதுன்னு ஒரு பெல்ட்டு, எல்லாத்தையும் மாட்டி அந்த மஞ்சள் கலர் வேன் ஒன்று வரும். உங்களுக்கு தான் அது வேனு, அவனுக்கு அது நாய் பிடிக்கிற வண்டி.
அது வண்டியில ஜாலியா சுத்துற வயசு. அதை கொண்டு போய் அந்த வண்டியில ஏத்தி உள்ள போய் உக்காந்தோடனே அம்மா சொல்லும் பாய் சொல்லு. அவன் சொல்லுவான் நீ அம்மாவே இல்லை. உள்ள இருந்து டாடி வந்து சொல்லுவார் பாய் டாடி ஆய். ஒரு குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சுங்க, குழந்தைகளுடைய சுதந்திரமும் நம்ம நிறைய கொடுக்கணும். அதே சமயத்தில் எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விதைகளை நம்ம குழந்தைங்க மனசில் தூவிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு குழந்தை, ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தை தினமும் காலையில் 8 மணி ஆனால் அவனுக்கு ஸ்கூல் லேட்டு தான், ஆனால் 8 மணி ஆனால் நேராக பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவானான். அப்படி ஓடும்போது அந்த பள்ளிக்கூடம் போகிற வழியில் ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று அவனை கிராஸ் பண்ணும். அந்த காருக்கு முன்னாடி அவன் கை நீட்டுவான், அப்படி லிஃப்ட் கேட்கறது. அந்த கார் நின்னதே கிடையாது. திரும்ப மறுநாள் வருவான், அதே மாதிரி 8 மணிக்கு வருவான். திரும்ப அந்த விலை உயர்ந்த கார் ஒன்று கிராஸ் பண்ணும், திரும்ப அப்படி கையை நீட்டுவான், அந்த கார் நின்னதே இல்லை. திரும்ப மறுநாள் வருவான், திரும்ப கை. அந்த காருக்குள்ளே இருந்த மனைவிக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க இப்படி ஏற்றி அப்படி இறக்குனா பள்ளிக்கூடம். அந்த பையனும் டெய்லி கை நீட்டுறான். ஒரு நாள் அந்த குழந்தைய இந்த காரில் ஏற்றக்கூடாதா? நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? உள்ளே இருந்தவர் ரொம்ப அழகாக சொன்னாராம், இதே பள்ளிக்கூடத்தில் தான் நானும் படித்தேன், இதே மாதிரி ஏழ்மையினுடைய விளிம்பில் தான் நானும் இருந்தேன். எத்தனையோ நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எத்தனையோ கார் இந்த வழியாக போகும். நான் ஏதாவது ஒரு காரில் ஏறிட மாட்டோமான்னு கையை காமிச்சிக்கிட்டே போவேன். எந்த காரும் எனக்கு நின்னதில்லை. அன்னைக்கு என் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு, இதே மாதிரி ஒரு கார் வாங்கி இந்த ரோட்டில் நம்ம போகணுண்டான்னு. இந்த பையனுக்கு நான் கொடுக்காதது லிஃப்ட் கிடையாது, இந்த வயசில் அவனுக்கு நான் விதைக்கிற விதை. நீ வேணா பாரு, இன்னும் பல வருஷம் கழிச்சு அவன் இதே மாதிரி காரில் போவான் பாருன்னு. குழந்தைங்களுக்கு நாம விதைக்கிற விதை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப பாசிட்டிவாக விதைச்சு வைங்க. சந்தோஷங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுப்போம், நிறைய சிரிக்க கற்றுக் கொடுப்போம். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை பாசிட்டிவாக சொல்லி கொடுப்போம். எல்லாத்தையும் விட இங்கே நிறைய குடும்பமாக வந்திருக்கீங்க. நான் எல்லா இடத்துலையும் தான் கேட்பேன், அதுக்காக திட்டக்கூடாது. நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன், இந்த மனைவி கிடைச்சதுக்கு யாரெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் சார் ஆணு தூக்கலை, இல்லைன்னா அதுக்கும் ஆணு தூக்கியிருப்பீங்க. தூக்க வேணாம், உங்களை பற்றி எனக்கு தெரியும். பேசுகிறது ஒரு ஆள், ஸ்நாக்ஸ் கொடுக்குறது ஒரு ஆளுக்கா? சிப்ஸா சார்? அவர் பார்க்குறாரு, சரியான ஆளாக இருப்பா போல, எல்லா தட்டையும் பார்க்குறா. மொத்தமாக கை தூக்கிய ஆண்கள் 7 பேர். இல்லை இல்லை, இந்த பக்கம் 4, அங்கிட்டு 3, அப்படிதான். மொத்தம் 7 ஆண்கள் மட்டும்தான் சார். எப்பவுமே ஆண்கள் சுயநலவாதிகள் சார். சரி, மறுபடியும் கேட்கவா சார்? இப்போ கேட்குறேன் சார். இந்த பொண்டாட்டி யார் மேடம்? அவரு இந்த பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. 2 கை தூக்குனா 2 மனைவி சார். ஒரு மனைவியை 2ஆ பார்க்குறாரா? இப்படி ஒரு கன்றாவி ஆன்சரை நான் கேட்டதே இல்லை. என்னங்க திருவள்ளூரில் எல்லாருமே தினுசா இருக்கீங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அங்கேருந்து ஆங்கிறாங்க. முன்னாடி ஒருத்தர் நான் ஒரு மனைவியை 2ஆக பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. ஒரு மொத்தமாக ஒரு 10 பேர் தூக்கியிருக்கீங்க, இவ்வளவுதான் சார். ஆனால் எங்கள் பெண்கள் அப்படி கிடையாது. ஐயா இருங்கய்யா, ஐயா இருங்க. முட்டையை ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இப்போ இதுகளை தூக்குறதுக்குள்ளே எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும். ஐயோ, என் பித்த பைய கட்டப்பையில் எடுத்துகிட்டு போன போல இருக்கு இன்னைக்கு. எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், யாரெல்லாம் இதே புருஷன் தான் வேணும் எனக்கு 7 என்னங்க தலையில் அடிக்கிற ஆரம்பிக்கும் போது நம்மளாம் அப்படியா பழகி இருக்கோம்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதே புருஷன் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க மேடம். மேடம் என்ன எந்திரிச்சிட்டீங்க? அப்ப நம்ம அதுதான் பதிபக்தி. அப்படி பேசாதீங்க. உண்மையிலேயே எல்லா பெண்களும் நினைப்போம் மேடம், இந்த மாதிரி புருஷன் தான் நமக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா இதை விட இழிச்சவாய் வேற ஜென்மத்துலையும் கிடைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தேங்காய் சட்னி அப்படி அரைப்பார். என்னங்க சார், நான் தூக்கலையா? நான் விட்டா அவரையே தூக்கிடுவேன். எல்லா பெண்களுக்கும் அதிகபட்ச ஆசை என்ன? அதிகபட்ச ஆசை நமக்கு வரப்போகிற புருஷன், இல்லை வந்து இருக்கிற புருஷன் பாண்டியன் ஸ்டோரில் வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஆனால் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியாக வருது. உண்மையிலே மேடம், சமீப காலத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் சார், நான் ஏன் கை தூக்கலைன்னு, என் வீட்டுக்காருக்கு அடிக்கடி இரவு நேரத்தில் மெசேஜ் மேடம். இரவு நேரத்தில் அவருக்கு மெசேஜ் வருது. நீங்கள் நினச்சி பாருங்க, நான் இவ்வளோ அழகாக இருக்கிற எனக்கு எவ்வளவு கோபம் வரும். ஐயா நானும் அப்புறம் நீங்கள் பேசும்போது எந்திரிச்சு போயிடுவேன்.
உண்மையிலே எனக்கு பயம் வந்துருச்சு. சரி நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு சிம்மு வாங்கி போட்டு அவரை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிம்மை வாங்கி நானே எக்ஸ்ட்ரா போட்டு ஹாய்னு போட்டேன். நீங்கள் எனக்கு தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் என் நம்பர்லேருந்து ஹாய் போட்டாலே 6 நாள் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவாப்ல. வேற ஒரு சிம்முலேருந்து ஹாய்னு போட்டேன்னா உடனே ஹாய்னு போட்டார் மேடம். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என்னமோ நடக்குது, எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பஞ்சாயத்தை பண்ணிடலாம், இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கோமேன்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன். ஆர் யூ மேரிட்? ஆப்போசிட்லேருந்து பதில் வந்துச்சு, எஸ். இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், எப்பேற்பட்ட மனுஷனை சந்தேகப்பட்டேன். ஆர் யூ மேரிடுன்னு கேட்டோன்னே எஸ்ன்னு சொல்லிட்டாரு. இறைவா என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்டு நான் போயிருக்கணும். இந்த வாய் இருக்குல்ல, வாய் நமக்கு தான் 7 இருக்கே. அடுத்த கேள்வி கேட்டேன், உங்கள் ஒய்ஃப் எங்க? பதில் வந்துச்சு, ஷீ இஸ் டெத். நான் செத்துருக்கலாம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த வாழ்க்கையை வாழ்றது. எல்லா அதை விட பெரிய காமெடி சார். ஆனால் நான் நிஜமா இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ கூட நான் நிரூபிப்பேன். 2 வீடியோ கால் வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்ட்டேருந்து. சார் டெய்லி சாப்பிடும்போது மனைவி முகத்தை பார்த்துட்டு சாப்பிட்ற ஆண்கள் எத்தனை பேர் சார்? 2 கையை தூக்குனவரே. அப்பா மனைவி முகத்தை பார்த்துட்டு சாப்பிடுவீங்களா? என்னப்பா பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்பாலாம் கை தூக்குவாருன்னு. மனைவி முகத்தை பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம். என் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணம் ஆகி 15 வருஷமா என் முகத்தை பார்த்தா சார் சாப்பிட்றாரு. நான்லாம் சாப்பிட்றாராவா? சாப்பாடுலாம் கிடையாது. 2 பொண்டாட்டி என் முகத்தை பார்த்துட்டு தாங்க அவர் சாப்பிடுவாரு. நான் டென்ஷன் ஆயிட்டேன். சும்மா சும்மா ஏங்க என் முகத்தை பார்த்து சாப்பிட்றீங்க, தட்டை பார்த்து சாப்பிடுங்க. எங்க மாமியார் சொன்னுச்சு, தப்பெல்லாம் என் மேலே தாண்டி, ஏன் மாண்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து நிலாவை காமிச்சு காமிச்சு சோறு ஊட்டி பழக்கிட்டேன். அந்த இது அவனுக்கு தொத்திக்கு செடின்னுச்சு. நீங்க எல்லாம் நான் வேற அதுக்கு என்ன பண்றது? நான் தலைப்பு அப்படி தான் கொடுத்து வச்சிருக்கேன். யாரும் எந்த பக்கமும் நகர முடியாது. நான் சிரிப்பு காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு வகையான ப்ரெஷர் இருக்கும் மேடம். அது படிக்கிற வரைக்கும் தான். அதுவும் படிக்கிற வரைக்கும்னா நமக்கு தான் அந்த ப்ரெஷர். நான் இப்போ சொன்னேன்ல, என் பையன் 10th படிக்கிறான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என் வீட்டில் ஒய்ஃபையை கட் பண்ணி விட்டேன். நேற்று தான் கட் பண்ணி விட்டேன். டிவி அவன் 10th போகும்போது எதுக்கு கட் பண்ணுறோம்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் படிக்கும்போது கட் பண்ணாங்க. நீங்கள் 10வது 12வது படிக்கும்போது ஏன் எல்லாத்தையும் என்ன குடும்பம் தெரியுமா? எங்கள் வீட்டில் ஃபோனெல்லாம் கட் பண்ணாங்க. எனக்கு எந்த 10வது படிக்கும் ஃபோனே வராது. எனக்கு ஃபோனே வராது, ஏன்டா ஃபோனெல்லாம் கட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இந்த 10வது 12வது படிக்கிறவங்களுடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா மேடம்? முதல்ல அந்த தெரு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 10வது 12வது படிக்கிறவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரக்கூடாது. இவங்களும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. கல்யாண பத்திரிக்கை கொடுக்க யார் வீட்டுக்கு வரக்கூடாது. இவங்களும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அந்த வீடு என்னமோ அப்படியே குடோன் மாதிரியே வச்சுருப்பாங்க. தெருவில் பால் கார், பால் கத்தப்படாது. அப்புறம் பால், பேப்பர் கத்தப்படாது. அப்புறம் பேப்பர். பிள்ளை 10வது எங்க இருக்கு? பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் ஜாலியாக இருப்பான். இந்தா இப்போ என் பையெல்லாம் ஃபோன் அடிக்கிறான், ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுன்னு. நான் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கேன். நீ எப்போ பாஸ் பண்ணுறியோ அன்னைக்கு 235 எடுறா போதும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான்லாம். ஆனால் உண்மையே சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் என்னை விட அவர் தான் வேண்டுறாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் அவர் நம்பரை பிளாக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அவன் ரிசல்ட் வரும்போது தான் அவர் நம்பர் பிளாக் லிஸ்ட்டுக்கே போகும். பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க? இவங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. அதனால அவங்க ஒரு வகையாக ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பசங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. நமக்கு தான் எல்லா ப்ரெஷரும். அதனால தான் வீட்டில் அடிக்கடி கொஞ்சம் பேசுங்க, சிரிங்க, நகைச்சுவையான உணர்வை நிறைய வளர்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, சிரிக்கலைன்னா நம்மளை அறியாமலே நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுவும் குறிப்பாக பெண்களை ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் என் அம்மாவே சொல்லிகிட்டே இருப்பேன். என் அம்மா மகேஷ் சார் சொன்ன மாதிரி என்னை விட அதிக பளு சுமக்கிறாங்க. என்னையும் சுமந்து என் பிள்ளைங்களையும் சுமந்து எங்கள் வீட்டு எல்லா வேலையும் பார்த்து அவங்ககிட்ட நான் அப்பப்போ போய் எங்கள் அம்மாவை கொஞ்சம் சிரிங்கம்மா, ஏதாவது நான் பேசி அவங்கள சிரிப்பு காமிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பெண்கள் ஒரு வேலைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அப்படியே முழுசாக அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. நமக்கு சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. டக்கு புக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவான். சாப்பிட்றாவே தான் சாவுங்கடாண்டு போயிடுவான். ஆனால் என்ன சமைக்கணும்னு இருக்குல்ல மேடம், நான் இதை மட்டும் கேட்டுக்கிறேன், கரெக்டாக சொல்லுங்கள். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது என்ன மேடம் சாப்பாடு கொண்டு போனோம்? என்ன பழசுப்பட்ட கிடக்கும் அதானே மேடம். சாம்பார், ரசம், மோர். நான்லாம் சத்துணவு வாங்கி சாப்பிட்டேன் வித்து முட்டையோட. இன்னைக்கு இவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து அனுப்புகிறாங்க மேடம். இன்னைக்கு நீங்கள் க்ரீன் கலரில் தான் சாப்பாடு கொடுத்துடணும். எதை அரைச்சி ஊற்றி கொடுக்குறது? இன்னைக்கு ஆரஞ்சு டே.
இன்னைக்கு பிங்க் டே. அன்னைக்கு எங்க மாமியா சொல்லுது, ஐயோ இந்த எதையாவது அரைச்சு ஊத்துடி பிங்க் கலர்ல. காலிஃப்ளவர் எந்த பிங்க் கலர்ல இருந்துச்சு? உனக்கெல்லாம் அரளிவதி அரைச்சு ஊத்தணும் முடி. என்னங்க எனக்கு புரியலைங்க. அதை விட என் பொண்ணு ஸ்கூல்ல அநியாயம் பண்றாங்க. போன் அடிச்சு என்கிட்ட கேட்கறாங்க, மேடம் இன்னைக்கு நீங்க முட்டை கொடுத்து விடல, நீங்களே அவிச்சு வைங்க மேடம்ட்ட. என்ன நீங்க பாட்ட வந்துடுறீங்கன்னு. பிள்ளைங்களுக்கு இந்த சமையலே காலையில அவ்வளவு பிரச்சனை. காலைல எந்திரிச்சு அடுப்படிக்குள்ள போகும்போதே நமக்கு பதட்டமா இருக்கு. சமைக்கிறது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனா என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க் நமக்கு. பிக் பாஸ்ல கூட இவ்வளவு டாஸ்க் கொடுத்துருக்க, ஐயோ நம்மளே வாய விடுறோமே. அப்படிலாம் இல்லை. பிக் பாஸ்ல கூட இவ்வளவு டாஸ்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நிஜமா மேடம், நான்லாம் பிக் பாஸ் விட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்து 77 நாள் கழிச்சு வெளியில வந்தேன் மேடம். முதல் ஃபோன் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் அடித்தேன். சிங்கிளாக இருக்காப்லையா வேறு எது கல்யாணம் பண்ணிட்டாப்லையான்னு பார்த்தேன். பண்ணலை. ஃபோன் அடித்து ஒரே வார்த்தை கேட்டேன், ஓட்டு போட்டிங்களா இல்லையான்னு. ஓட்டு போட்டேன்டி. ஓட்டு போட்டால் நான் எப்படி வெளியில் வருவேன்? நீ வெளியில் வரணும்னு தானே வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். இந்த ஆளுக்கு இது கூட தேவையில்ல. என் மாமியா கிழவிக்கு ஓட்டே போட தெரியல, ஃபோனை தடவிட்டே இருந்திருக்கு ஒரு வாரமா. அநியாயம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. பிக் பாஸ் டாஸ்க்கு கூட பரவாயில்லைங்க. காலையில் நம்ம பெண்கள் எந்திரிச்சு பார்க்குற வேலையே பெரிய டாஸ்க்கு. நான் அப்படி கேள்வி கேட்டு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காத ஆண்களே. ஏன்னா நாங்கள் பேசும்போது நான் மட்டும் பேசக்கூடாது, உங்களோடையும் கொஞ்சம் பேசணும். யாரெல்லாம் உங்கள் மனைவி சாப்பாடை இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாது? அப்பா, திருவள்ளூர் ஆண்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எல்லாரும் பாராட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா சார்? நாங்கள்லாம் பிறந்து அப்பா அம்மா வீட்டில் சுத்தமாக சமைக்காமல் வளர்ந்தவங்க. அதுலேயும் குறிப்பாக எங்கள் அப்பா என்னை அடுப்படி பக்கமே அனுப்புனதே இல்லை மேடம். வெயில் அந்த நெருப்பு பட்டு பிள்ளை கருத்து போயிடும் அப்படின்னு அடுப்படி பக்கமே அனுப்புனது கிடையாது. அப்படியெல்லாம் ஜாலியாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஊன்னு சமைக்க வச்சுட்டாங்க என்னைய. நானும் மாங்குன்னு சமைப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது மட்டும்தான் சிரிப்பார். நான்லாம் ஒரு நாள் கேட்டேன், ஏங்க சாப்பிடும்போது சிரிக்கிறீங்க, என்ன துன்பம் வரும்போது சிரினாங்க, சிரிச்சு பழகிட்டு இருக்கேன்னாரு. எல்லா பெண்களும் விதவிதமாக சமைச்சு கணவனுக்கு பரிமாறி விட்டு அப்படியே அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம். கரும கன்றாவியாக இருக்கும். அந்த வாயிலேருந்து ஒரு வார்த்தை, ரசமா அது ரசம் அப்படி வரலன்னா கூட பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு கூட வராது. ஜேசிபி மிஷினில் மண்ணள்ளி திங்கிற மாதிரி தின்னுட்டு எந்திரிச்சு கையை கழுவும் போது எல்லா ஆம்பளையும் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் எங்கள் அம்மா கை மாதிரி இல்லை, வரும்போதே வெட்டி எடுத்துட்டு வாங்கடா, குழம்புக்குள்ளே விட்டு 2 ஆட்டை ஆட்டிக்கிறோம். என்னென்ன அநியாயம் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சமையலுங்கிறது அவ்வளவு கஷ்டமான வேலை மேடம். என்னென்ன எல்லா பக்கமும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குடா தங்கம், சூப்பராக இருக்குடா பட்டு குட்டி. வீட்டில் சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் உடன் பிறப்பாக நினச்சி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இனிமேல் உங்கள் வீட்டில் சண்டையே வராது. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது உங்கள் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து உங்கள் பொண்டாட்டி போயிட்டு வாங்க தான், போயிட்டு வாங்க மாமா, இல்லை போயிட்டு வாடா அப்படி, இதுக்கு மட்டும் நல்லா சிரிங்க. போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பறக்கக்கூடாது. திரும்பி பொண்டாட்டியை பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் திரும்பி சொல்லுவோம், நீங்கள் மட்டும் என்ன பொண்ணு பார்க்க வந்தோடனே எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. அப்படியா இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு மண்டை நிறையா முடி இருக்கும், இப்போ வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு வயிறே இருக்காது, இப்போ வயிறு மட்டும் வாசப்படி வரைக்கும் வந்து கிடக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்றது கிடையாது. ஒரு சின்ன பாராட்டு சார். இன்னைக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, பாராட்டுறதுக்கு நேரம் இருந்தால் கூட மனைவியை பார்த்து நல்லா இருக்குடா, நல்லா சமைச்சிருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, அழகாக இருக்க, இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கி எந்த ஆண்களுமே தயாராக கிடையாது. அப்படியே அவங்க சொன்னாலும் நம்மளும் சும்மா கிடையாது. நான் இப்போ சமீபத்தில் ஒன்று படித்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. பூ கேட்டால் என் மனைவி மேல் உள்ள காதலால் பூ தொட்டியே வாங்கி கொடுத்தேன். தண்ணீர் கேட்டால் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். செருப்பு கேட்டால் ஷூ வாங்கி கொடுத்தேன். எல்லாத்தையும் கேட்டு கடைசியாக ஒன்று கேட்டா, நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று வாங்கி கொடுக்குறிய, செவிட்டு போயலான்னு கேட்டா. எனக்கு அது படித்து ரொம்ப நேரம் சிரித்து பார்த்தேன். ஏன்னா நம்மளை மாதிரியே ஒருத்தர் எழுதி வச்சுருக்காங்கன்னு. நீங்கள்
குடும்பங்கள்ல இன்னைக்கு நிறைய இடத்துல சண்டை வர்றதுக்கு பெரிய காரணமே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசாம இருக்கிறதாங்க பெரிய காரணம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெண்கள் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, நிறைய கேட்பாங்க, நிறைய ஆசைப்படுவாங்க, புடவை நகை. என்னைக்காவது நம்ம நகைக்கு ஆசைப்பட்டிருக்கோமா மேடம்? ஆசைப்படுற நிலைமையிலையா மேடம் இருக்கு? முன்னாடியெல்லாம் புருஷன் சும்மாவாது தங்கம்னு கூப்பிடுவார், இப்போ கூப்பிட பதறாரு. 1,25,000 அப்படியே தங்க விலையை ஏறி போச்சு. தங்கம்னு கூட கூப்பிடுறதில்ல. எனக்கெல்லாம் உண்மையிலேயே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் தங்கம் வாங்கி கொடுக்குற புருஷனை விட தங்கமாக பார்த்துக்கிற புருஷனை தாங்க எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தயவு செஞ்சு ஆண்கள்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சரி, இப்படி கேட்குறேன், யாரெல்லாம் உங்கள் புருஷன் ஃபோட்டோவை வால்பேப்பரில் வச்சுருக்கீங்க? லேடிஸ் யார்? நான் அவரை வீட்டில் வச்சுருக்கதே பெருசு. நல்ல ஊருங்க இந்த ஊர். மொத்தமே ஒரு பிளான் பண்ணிக்கிறீங்க, யாரு கை தூக்குனாலும் 7 பேருக்கு மேலே தூக்கவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க. இங்க நாங்கள் முன்னாடியெல்லாம் சொல்லுவோம், ஆண்கள் முன்னாடியெல்லாம் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் சண்டை போடுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, நிறைய ஆண்கள் பெண்கள் படித்து ஒன்றா படிக்க ஆரம்பிச்சதுனால வீட்டிலேயே அந்த நட்புறவுங்கிறது நிறைய இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத விட நிறைய ஃப்ரெண்டாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இன்னும் கூடுதலாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமைக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னையெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பொண்ணு பார்க்க வந்தார்ல மேடம், நான் அப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், பொண்ணு பார்க்க வந்தாரான்னு அதிர்ச்சியாலாம் கேட்காதீங்க, வந்தாரு. என்னைய பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி 26 பேர் வந்தாங்க. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ மம்மி. அந்தம்மா இது வரைக்கும் கூட இவ்வளவு கேவலமாக சிரிக்கலை. உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு இப்போ நீங்கள் சிரிச்சது தான். ஒன்னே 26 பேர் பார்க்க வந்தாங்களாக்கும். 26 பேர் பொண்ணு பார்க்க வரல, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. கடைசியாக தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். வந்தவர், நான் பொதுவாகவே பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம இயற்கையிலே அழகு தான். ஆனாலும் இந்த ஆண்கள் பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா அம்மா சொந்தம் ஜோலியோடு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீ பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு போகக்கூடாது. ஏன்னா நம்ம வித்தவுட் மேக்கப்பில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நான் கொடுத்தேன். நான் நைட்டியோட வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே எங்கள் அம்மா பதறிட்டாங்க, ஐயோயோ மாப்பிள்ளை வர்றாரு, எரும மாடு உள்ளே வாடினாங்க. நான் அவரை பார்த்து வீட்டுக்குள்ளே ஓடினேன், அவர் என்னையை பார்த்து வீட்டை விட்டே ஓடிட்டாரு. யாரை கேட்டு பூ வச்ச? ஏண்டா அது காண்டாமிருக மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நம்ம கலரை வச்சு நம்ம நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க, நம்ம உருவத்தை வச்சு நிறைய டாமினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்தும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும், இது நானே ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லிப்பேன். என்னை கிண்டலுக்கு கலாய்க்கிறதுங்கிறது நானே என்னை கலாய்ச்சிப்போம். ஆனால் போகிற இடங்களில் நம்மளை சில இடத்துல கலாய்க்கும் போதெல்லாம் அதில் பெருசாக காதலே வாங்கிக்க மாட்டேன். இது ஏன்னா நான் கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது, ஏன்னா இந்த மேடையில் அதை சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலக்கப்போது யார் முடிஞ்சு வரும்போது எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூஞ்சி, இது ஒரு முகரை, இது ஒரு ஆள், இதுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு அப்படிலாம் நிறைய வரும். நான் மகேஷ் அவர்களை இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாகவே உடன்பிறப்பு. எதாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவேன். இப்போ நான் அவர்கிட்ட தான் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த கமெண்டெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எல்லாம் திட்டிகிட்டே இருக்கானுங்க சார், நான் யாருன்னே தெரியல, ஏன் சார் என்னையை போய் என்னையை திட்டினா பரவாயில்ல சார், எங்கள் பாட்டியெல்லாம் திட்டுறானுங்க சார் அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் இத்தனை வருஷம் இந்த துறையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட சமூக ஊடகத்தினுடைய கமெண்ட்டை நான் ஒன்று கூட நான் படித்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, யார் எழுதுகிறாங்க அந்த கமெண்ட் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தான் அவங்க எழுதுவாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வார்த்தை வெளியில் வரும். நீ நல்லா வாழ்ந்தினா நல்ல வார்த்தையாக வரும், நீ கெட்டா வாழ்ந்தினா நீ கெட்ட வார்த்தையாக தான் வரும். அதனால் என்றைக்குமே உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை எழுதுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு போங்கன்னு அன்றைக்கி அவர் சொன்னார். அதுலேருந்து நான் கமெண்ட்டை பார்க்குறதே கிடையாது. இந்த கலர் டாமினேஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் மேடம். நான் பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், 2 பேருக்குமே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது சார் இப்போல்லாம். அதனால தான் நானே சொல்லிக்கிறது, நயன்தாரான்னு எவனும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் குண்டா இருந்துட்டோம்னா நம்மளை அநியாயத்துக்கு பேசுவாங்க. நான் உண்மையிலே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லா அப்பாவும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுப்பாங்க. நான் நல்ல வார்த்தை சொல்லி எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாரு. என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கரண்ட் இல்லை, மொத்த குடும்பம் என்னை வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. எங்கடா ஆளை காணோம்னு. நல்ல வேலை லைட்டாக சிரிச்சு வச்சேன். எங்கள் மாமனார் சொல்லிட்டார், இந்த இருக்காடா. நம்ம அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? டெய்லி காலையில் எங்கள் வீட்டுக்காரி என் முகத்தில் தான் சார் முழிப்பார். கண்ணை மூடிக்கிட்டு தங்க குட்டி, பின்னாடி எங்கள் மாமியார் சொல்லும், லூசு பைய மாடு மாதிரி இருக்கா தங்க குட்டியான். நான் ஜங்குன்னு போய் எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி நிற்பேன். கண்ணை திறந்து பார்த்து ஈன்னு இழிச்சிட்டு திரும்ப தூங்கிடுவார்.
நான் கேட்டேன், முழிக்கிறதே எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு தான், எதுக்கு திரும்ப திரும்ப தூங்குறீங்க என்ன? இல்லை முழிச்சு பார்ப்பேன், இன்னும் இருட்டாக இருக்குது, விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேன்னாரு. அவர் 10 வருஷமாக என்னை விடியாமுஞ்சியாவே பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சார், யாருக்காகவும் நம்ம வாழக்கூடாது, அடுத்தவர்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு மற்றவங்க அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சாலே நம்ம சுயமரியாதை தோற்று போச்சுன்னு தாங்க அர்த்தம். அடுத்தவர்களுக்காக பொம்மையாக வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எல்லாருமே வாழணும், ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான். இந்த குண்டா இருக்கும் நீ வந்த உடனே எங்கள் அருணா மேடம் அவங்க ஃப்ரெண்டு தான் கேட்டாங்க, மேடம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க? ஆம்பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நெட்டில் டிவியில் இந்த சோசியல் மீடியாவில் 30 நாளில் லெமன் ஜூஸ் குடிங்க குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. பால் டாயில் தவிர எல்லாத்தையும் குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிடாதீங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்னா நான் குடித்தேன் எல்லா கருமத்தையும், தேன் லெமனு ஹாட் வாட்ரு, அம்மாடி. நான் ஆசிட் மட்டும் தான் மேடம் குடிக்கலை, அதையும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தாரு. இதை குடி கரைஞ்சிரும்னாரு. நீ என்ன கரைக்க முயற்சி பண்ணுறடான்ட்டேன். எல்லாம் குடிச்சு பார்த்தா குறையலை. சரி ஃபைனா என்ன, நான் குண்டா இருக்கேன்னு எங்கள் வீட்டுக்காரர் வருத்தப்படல மேடம், பக்கத்து வீட்டுக்காரர் வருத்தப்படுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் வண்டியை எடுக்கும் போது தான் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன பாய் காலையில் இவ்வளோ லோடை தூக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னாரு. ஆத்தாடி ஆத்தோ 10 கிலோவாவது குறைச்சாகணும்னு டெய்லி வாக்கிங் போனேன் சார். 2 கிராமே என்னமோ குறைஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடு, இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் கட் பண்ண. மேடம் சத்தியமாக சொல்கிறேன் மேடம், சோறுனா சொர்க்கத்தையே பார்ப்பேன் மேடம். நான் 3 வேளைக்கு 7 வேளை திங்கிற குடும்பம் மேடம் என் குடும்பம். ஒயிட்டெல்லாம் கட் பண்ணுன்னாங்க. எனக்கு ஒயிட்டை கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு மேடம். ஐயோ இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா, அந்த பிரபஞ்சத்தில் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லிம்மானா நம்மளை ஏதாவது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக கூப்பிடுவாங்க, அஜித் சாருக்கு நம்ம ஜோடியாக நடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இந்த உடம்பை குறைக்க ஆரம்பித்தேன் மேடம். மொட்டை மாடியில் இங்கேங்க சமோசாவை தின்னுப்பிட்டீல எப்படி? அவர் என்ன உங்கள் தட்டில் எடுத்துனாரா? என்னங்க தட்டை மாற்றிப்பிட்டீங்க? அவர் நல்ல மனுஷன், எனக்கு புக்கு கொடுத்தாரு. ஆமாம் மேடம், மேடம் நம்ம வந்தோடனே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். டெய்லி காலையில் வாக்கிங் போனேன் மேடம், கொஞ்சம் கூட குறையல சார். மொட்டை மாடியில் 8 போட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு யாரோ சொன்னாங்க. நானும் மொட்டை மாடியில் 8 போட்டு நடந்துக்கிட்டே இருக்கேன். கீழேருந்து எங்கள் மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையாக இறங்குனாரு. ஒரு முடிவு பண்ணேன், யாருக்காகவும் நம்ம வாழவே கூடாதுடா, நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு கட்டுப்பாடு. இன்றைக்கி நிறைய பெண்கள் ஆண்கள் இருக்கீங்க, இந்த சமூக வலைதளங்கள் எவ்வளவுதான் பயன்பாடாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை தவறாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஆரோக்கியம் உணவே மருந்துன்னு வாழ்ந்த குடும்பங்க நம்ம குடும்பம்லாம். சாப்பிட்ற சாப்பாடு கூலை குடிச்சிட்டு காலை அடக்குனாங்க, பீஸாவை தின்னுபிட்டு கோழியை பிடிக்க முடியாமல் தெரியும். இந்தா போயிருச்சு, போனா போ. காலை பழைய சோறு, எனக்கு என்ன தெரியுமாங்க ஆச்சரியமா இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பழைய சோறு விற்கிறாங்க மேடம். நாம் பெற்றிருக்கிறது பழைய சோத்தை கூட வாட் இஸ் சப்புன்னு அரையன் போல ஒரு எனக்கெல்லாம். இந்த உணவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ நம்ம மாற்றினமோ, அதுவும் நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுங்கிற தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நிறையா வாங்கி கொடுக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் போடும் போதே பார்த்தீங்களா அப்படி மேலே போகும், என்ன சாப்பிட்டா மேலே போயிடுவான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. எது கெடுதலோ அங்கே கூட்டம் தேடி அதிகமாக போவாங்க. இந்த உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றினாலே எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் பாதி நல்லாயிருவோம். அதனால் அந்த உடல் குறைக்கணும், நம்ம எப்படியாவது அழகாக இருக்கணும்னாலே நம்ம பாட்டி சாப்பிட்டது, நம்ம அம்மா சமைச்சு கொடுக்குறது, வீட்டில் கையிலேயே சமைக்கிறது, இதை சாப்பிட்டாலே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்போம். எல்லாத்தையும் விட ஒன்று ஒன்றா தேடி தேடி ரசிக்கிறோம்ல, இந்த உலகம் ரசிக்கிறதுக்காகவே நம்ம படைச்சிருக்கோம். நம்ம அப்படி நினச்சிக்கோமே, இந்த உலகத்தை நம்ம தான் படைச்சோம் நினச்சிக்கோங்க. எது நடந்தாலும் ரசிப்புத்தன்மையோடு இருங்க. நமக்கு என்ன நடந்தாலும், தோல்வி நடந்தாலும் சரி, வெற்றி நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ரசிப்புத்தன்மையோடு இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நான் பயங்கரமாக சிரிப்பேன். அந்த கஷ்டமே என்னை பார்க்கும், இது என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன லூசு சிரிச்சுக்கிட்டே இருக்குது, அப்போ நம்ம போயிடுவோன்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அப்போ கூட அதை நான் பக்கத்து வீட்டுக்கு தான் அனுப்புவேன், வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஸோ வாழ்க்கையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லலை. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார காலி பண்ணிடுவான், லூசுடான்னு. ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வுங்கிறது ஒரு சோகம், ஒரு அழுகை, அது கிடையவே கிடையாது. அது குறிப்பாக மன அழுத்தத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. இங்கே இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குடும்பம்ங்கிற ஒரு உறவு மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சார்.
நம்ம என்னதான் வெளியில 1000 பேரை சம்பாதிச்சாலும் நீங்க தோத்து போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க பக்கத்துல உட்காந்து நான் இருக்கிறேன்னு சொல்ற உறவு உங்க மனைவி மட்டும்தான் சார். அதை தாண்டிய உறவு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரெஷர் ஆகி நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையுமே டெய்லி ஒரு 15 நிமிஷம் பேசி சிரிங்க சார். அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இங்கே நிறைய நண்பர்களை வெளியில் சேகரிக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் ஏன் மனைவி கிட்ட சிரிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய ஷாப்புக்கு போனால் இந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணுங்கிறதுக்காக கஸ்டமர்கிட்ட கூட நம்ம சிரிச்சு பேசுவோம். முதலாளி இதை வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் வந்தோடனே மனைவி கிட்ட சிடுன்னு விழுவோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் வீட்டில் என்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குதோ அவங்களால தான் பிஸ்னஸ்லையும் ஜெயிக்க முடியும், எங்களை மாதிரி மேடையிலையும் ஜெயிக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் குடும்பத்துலேருந்து ஆரம்பிப்போம். வீட்டில் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்ட்ட நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண சொல்லிக் கொடுங்க, யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருக்க சொல்லிக் கொடுங்க. நான் சமீபத்தில் சொன்ன விஷயத்தை மட்டும் உங்க கூட பகிர்ந்துட்டு நான் விடைபெறேன். அது ஒரு கேள்வி தான், அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் எல்லாரும் யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம், ஏன்னா எல்லாரும் இருக்கீங்களான்னு பார்ப்பேன், யார் இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ நம்முடைய மாவட்ட நிர்வாகம் 10 பவுன் நகை வைக்கக்கூடிய டப்பா பரிசு தருவோம். அப்படின்னா நானே வாங்கிட்டு போவேன். ஒரே ஒரு கேள்வி தாங்க. ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர், ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கினார். அந்த கார் வாங்கினதுலேருந்து ஒரு டிரைவரை கூடவே வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த பணக்காரருக்கு அந்த டிரைவர் 2 பேரும் பல வருஷம் அந்த கார் வாங்கினதுலேருந்து அந்த டிரைவர் இருக்கார். அந்த டிரைவர் அவங்க கூடவே இருப்பார், எங்கே போனாலும் கூடவே போவார். ஒரு நாள் அந்த டிரைவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ அந்த பெரிய பணக்காரர் ஒரு ஜவுளி கடைக்கு போனார். அவர் பெரிய பணக்காரர்னா ஜவுளி கடையில் எல்லாருக்குமே தெரியும். உள்ளே இருந்து ஓடி வந்து சார் என்ன வேணும் என்ன வேணும்னார். என் டிரைவருக்கு பிறந்த நாள்ப்பா, அதான் ஒரு சட்டை எடுக்கலான்னு வந்தேன். உள்ளே இருந்து ஒருத்தர் ஓடி வந்தார், சார் இந்த சட்டை 5000, இந்த சட்டை 6000, இந்த சட்டை 7000. இவர் கடுப்பாயிருச்சு. டிரைவர்னு தெளிவாக தானே சொல்கிறேன், போய் 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வாப்பா போப்பா அப்படின்னு. ஒரு மாதம் கழிச்சு இந்த ஓனருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அதே டிரைவர் அதே கடைக்கு போனார். உள்ளே இருந்தவர் கேட்டார், என்னப்பா டிரைவர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உங்கள் முதலாளி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. என்ன விசேஷம்? எங்கள் முதலாளிக்கு பிறந்த நாள், சட்டை எடுக்க வந்திருக்கேன். அப்படியாப்பா, சரி சத்த இரு. டிரைவர்னு தெரியும். ஒரு 1000 2000 எடுத்து போட்டாங்க. டிரைவர் கோவம் வந்துருச்சு. என்னானே முதலாளிக்குங்கிற 5000க்கு எடுங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கதையில் யார் உண்மையான பணக்காரவங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்தவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள். ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமும் அதே மாதிரி தான், சிரிப்பும் அதே மாதிரி தான். நாம் மட்டும் சிரிச்சா நல்லா இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். எங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம். அடுத்தவர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கணுமே தவிர அடுத்தவர்கள் விழும்போது யாரும் சிரிச்சிடக்கூடாது. பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய சமுதாயத்திடம் ஆழமாக சொல்லிக் கொடுங்க. உன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி, பண உதவி. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கங்க, பண உதவி பண்ணுறதுக்கு பேரெல்லாம் உதவி கிடையாது, அது மட்டும் உதவி கிடையாது. அடுத்தவன் கஷ்டப்படும் போது கையை பிடிச்சு மனதால் உதவி செய்வதும் மிகப்பெரிய உதவி தான். வாழ்க்கையில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் போயிட்டோன்னு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பயன்பெறும் வகையில் வாழணுங்கிற அந்த வாழ்க்கையை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் நிறைய புத்தக திருவிழா, நான் பேசினது கிடையாது, ஆனால் நான் போகிற புத்தக திருவிழாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போவேன், அங்கேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வருவேன். நான் போகிற நிறைய மேடைகளில் என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய மரியாதைக்குரிய ஈரோடு மகேஷ் அவர்கள் என்னை புத்தக திருவிழாவுக்கு நிறைய கூட்டிகிட்டு போகிறது அவர் தான். இன்னைக்கு கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டார், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் ஸ்டைலில் பேசுங்க அப்படின்னாரு. அந்த ஊக்கப்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அதில் அவர் அடிச்சுக்க முடியாது, உடன்பிறப்பு. அதனால் சொல்ல வரோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம், இப்போ தான் நாங்கள் கற்றுக்கிட்டு வர்றோம். அதனால் பேச்சில் நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய முழு வேலையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எங்களுடைய பேச்சு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மறக்கவே முடியாது. இவ்வளோ அழகாக எங்களை கூப்பிட்டு இவ்வளோ அழகாக எங்களை கவனித்த எல்லாருக்கும் அருணாக்கு ஒரு பெரிய நன்றி. அருண் சார் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தொகுப்பாளினிக்கும் ஒரு பெரிய நன்றி. நீங்கள் அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, அது அவர் கேட்கல, அதனால் இன்னொரு ஸோ அதனால் நான் எதுவுமே கேட்கல, அவங்களா பேசுகிறாங்க. உண்மையிலேயே
வந்து நுழையும் போது வெறும் நாற்காலியாக பார்த்தேன், உட்காரும் பொழுது நாற்காலியில் இடம் இல்லாமல் சுற்றி நிற்கிற அன்பு சொந்தங்களை பார்க்குறேன். இதே ஆதரவும் இதே சந்தோஷத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும். உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே எப்போவுமே சிரிப்பு குறையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அத்துணை கேமராமேன் சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.